Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 993 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒனியஷிமாவை காட்டுறாங்க. அங்க இன்னுமே கோலாகலம் கொண்டாட்டம் சூப்பரா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குசிக்கி உடனே காலி பண்ண போறாங்கல்ல, அந்த சந்தோஷம் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஓகே, ஆனா அதை சமாளிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு என்ஜாய் பண்றாங்க பாருங்க, அதுதான் தாறுமாறு. அதே நேரம் லூஃபி கிட்ட எமட்டும் இந்த மாதிரி ஏசு எனக்கு தெரியும், அவங்க கூட சண்டை போட்டான்னு சொன்னால அது என்ன ஏதுன்னு விசாரிச்சவன தெளிவா சொல்லுவான். அவன் ஆக்சுவலா இங்க வந்தது கைடோவை காலி பண்ணதான். ஐ மீன் இப்ப நம்மளுக்கு அவன் தலை எடுக்கணும்னு வந்திருக்கான் இல்லையா, அதே மாதிரி தான் அவனும் வந்திருக்கான். வந்தவன் இவ கூட சண்டையும் போட்டிருக்கான், ஜாலியா சரக்கடிச்சு என்ஜாயும் பண்ணியிருக்கான். அவன் இங்க வந்து நிறைய பேசினது லூஃபிய பத்தி தானாமா. இத கேட்டுட்டு பயலுக்கு ரொம்பவும் ஃபீலிங் ஆயிரும். ஆக்சுவலா அவன் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது அவங்களுடைய அட்வென்ச்சர் பண்ண இவளுக்கும் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இத சொல்லும் போதே லூஃபி அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்க இருக்கான்னு கேப்பான். என்ன பண்றது, போகாம இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கேன்னு சொல்லிட்டு கைய காமிப்பா. ரெண்டு கையிலையும் சங்கிலி போட்டிருக்காங்க. மேபி கட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்றாளோ என்னமோ. சரி, இந்த கோட்டையோட பேக் என்ட்ரன்ஸ காட்டுறாங்க. அங்கதான் எல்லாம் ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சே. அப்போ லா மட்டும் அவன் பாட்டுக்கு தனியா வேற எங்கேயோ போவான். என்னன்னா அவன் இவங்க கூட சேர்ந்து சண்டை போட போறது இல்ல, அவனுக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்காமா. அதுக்காண்டி இவங்க எல்லாம் வாங்க சண்டை போடுங்க ஒன்னா இருங்க அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்லல. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கான்ல, அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றிம்பாங்க. அண்ட் உங்களோட காரியமும் நல்லபடியா முடியணும், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. சரி, மத்தவங்க எல்லாம் ரெடியானு கேட்டா எப்பவோ ரெடின்னு பில்டப் வேற. யாரு, கேட் வைப்பரு. அப்படி என்ன நீங்க ரெடியாகி கீழ்ச்சிட்டீங்கன்னு கேட்டவனே அவனுக்கு ஒரு கை போயிருச்சுல, அந்த கையை காட்டுவான். பாத்தீங்கன்னா அதுல கன்னை பிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு என்னடா சொல்ல போற வெண்ணப்ப இல்லன்னு டாக் ஸ்டோம மொக்க பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ரெண்டு பேரும் எப்பவுமே சஞ்சி சோரோ மாதிரி தானே அடிச்சுக்குவாங்க. அதே வேலையை தான் இங்கேயும் பண்றாங்க. இங்க ஈசோ பாத்தீங்கன்னா ஒக்கிகோ கிட்ட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கைடோவோட தலைய தனியா எடுத்து அதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்மா. இதத்தாமலே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, போக மாட்டேங்கிறானே. உடல் மண்ணுக்கு உசுறு ஓடனுக்குடா, இன்னைக்கு நைட்டு சூர சம்ஹாரம் பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா குதிரையில யாரும் அட்டாக் பண்ண லொக்குடுன்னு வருவாங்க. என்ன வந்தமா போனாமா சம்பவம் பண்ணமா இல்ல சம்பவம் ஆனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு செஞ்சிருவோம் செஞ்சிடலாம் செய்ய போறோம்னு சொல்லி பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு பேசிட்டே இருந்தாங்கன்னா ஆளுங்க வரத்தானே செய்வானுங்க. அப்போ வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலையே இல்ல, எல்லாம் கண்ணா பின்னான்னு பாஞ்சு வெட்டுன்னு வெட்டுவாங்க. கடைசியில பார்த்தா அது எல்லாமே டிராயிங்ஸ். அப்படின்னா இந்த வேலையை பண்ணது யாரு, அந்த காஞ்சிரோங்கிற காவாலி பையதான். சரி, எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலான்ட்டு அப்படியே பொறுமையா எந்த ஒரு சத்தமும் போடாம அந்த பேக் என்ட்ரன்ஸ் கிட்ட போவாங்க. அப்படியே டோர் ஓபன் ஆகும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா காஞ்சிரோ பிளஸ் கொஞ்சம் வில்ல பயலுக்கு ஆளுகள்லாம் இருப்பானுங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் பாத்தீங்களா. இவன் சுத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கேயுமே சாமுராய்ஸ் வந்த எந்த ஒரு தடமுமே இல்ல. அப்பவே இவனுக்கு டவுட் ஆச்சு, எப்படி இவனுக்கு வராம இருப்பானுங்க, கண்டிப்பா வருவானுங்களே, எப்படி வராம போவானுங்கன்னு யோசிக்கும் போதுதான் பின்னாடி வழியா வந்திருப்பானுங்களோன்னு ஒரு டவுட். ஏன்னா பின்னாடி அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாருமே இல்ல. அதனாலதான் இந்த மூதேவி வந்து செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். நீங்க எல்லாம் வராம இருந்தா தான்டா டவுட் ஆகும், வந்துட்டீங்கல்ல பரவாயில்ல, நல்லா பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க. இங்க வரது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. ஆனா இப்போ எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே, 20 வருஷமா பெருச்சாலி மாதிரி அங்க எங்கன்னு ஒளிஞ்சிருந்துட்டு இப்ப வெளியில வர்றீங்களாடா விளக்கெண்ணைகளான்னு ஒரு எலியே சொல்லுது. ஐ மீன் பெருச்சாலியே சொல்லுது. ஈசோ இப்பதானே வந்தான், அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். காஞ்சிரோ காஞ்ச மண்டையா, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டியா, துரோகி துரோகி துரோகி. டேய், அதான் அவனுக்கு எல்லாம் ஏகப்பட்ட மாடுலேஷன்ல சொல்லிட்டானே, நீ என்னடா கொய்யால புது மாடுலேஷன்ல என்ன ஆனாலும் சரி உங்களை இந்த இடத்தை தாண்டி நாங்க வர விடவே மாட்டோம். ஆனா தேவையில்லாம இங்க வந்துட்டியப்பா ஈசோ, இந்த சண்டையில எப்படியும் அவங்க தோக்கத்தான் போறாங்க. பேசாம எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துல ஜாலியா செட்டப்ப வச்சுக்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாமே, முடியாதே விதி விடாதே அப்படின்னு ஈசோ கடுப்பாயி, ஆமா இவரு பெரிய பேட்டா தலைவர் டைலாக் எல்லாம் தருதல பேசிட்டு இருக்குது கொய்யாலன்னு சொல்லிட்டு அங்க தலையில்லாம ரெண்டு சாமுராய்ஸை வரைஞ்சு நிக்க வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி கூட அப்படித்தான் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. பரவாயில்ல, அந்த டிராயிங் நல்லா வரைஞ்சிருக்கு. சாமுராய்ஸ் தலை இல்லாட்டியுமே போராடுவாங்கிறத நல்லா புரிஞ்சிருக்கேன். பானா அவன் இவங்களை இண்டிகேட் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். அதாவது இவங்க எல்லாத்துக்குமே தலை யாருன்னா ஓடனு, அந்த தலையே போயிருச்சு, வெறும் பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்கானுங்கல்ல, அதான் கிண்டல் பண்றான். நல்லா நடிச்சடா நீ, நல்லா நடிகன்னு வேற அவனை பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் மொமனசுக்கே என்ன ஆச்சு, அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட விசாரிச்சா கெக்கபுக்கன்னு விழுந்து சிரிச்சுட்டு என்னால அதை சொல்ல முடியாது, மேபி இந்நேரத்துக்கு அவன் செத்துருக்கலாம், இல்ல சாகாம உசுருக்கு போராடிட்டு இருக்கலாம், இல்ல சாகுற கண்டிஷன்ல இருக்கலாம் அப்படின்னு சஸ்பென்ஸ்ல எல்லாத்துக்கும் பிபி பிரஷரை ஏத்தி விட்டுட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, அவன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான், அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்ட்டு அந்த நடந்த சம்பவத்தை சொல்லுவான். அதான் அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரோச்சியை பார்க்க எந்த சைடு போகணும்னு தெரியல, அவன் வழியில இருக்கவனுக்கு எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு போயிட்டு இருந்தான். அப்ப நம்ம பயலுக்கு ஒரு கத்தி கிடைச்சது, அதை அழகா எடுத்து கட் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு அவன் கூடவே போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல கேப் கிடைக்கும் போது எஸ்கேப் ஆயிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு
சொல்லிட்டு கட் பண்ணிட்டு உடனே திபு திபு திபுன்னு ஓட ஆரம்பிச்சவன அவன் பார்த்துட்டான். அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா என்ன? சரி அட்லீஸ்ட் விழுந்தடிச்சு ஓடவாச்சு செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு தலைவலியா இருக்க மாட்டேன், எங்களவே ஏமாத்தினில அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு வெட்டு, லைட்டா ஒரு சின்ன கீரால் தான், அவ்வளவுதான். ரத்தத்தை பார்த்தவன அவனுக்கு வெறி முத்தி போயிருச்சு. அட வெட்டிட்டு அவன் ஷாக்ல இருக்க அந்த டைம் ஆச்சு ஓடி இருக்கணும். அங்கேயே உட்காந்துட்டான். ஒக்காமக்கா குமுறு 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 குமுறுன்னு குமுறு எடுப்பான். இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண உனக்கு இதான்டா நிலைமைன்னு அடி சும்மா பொங்கு 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 பொங்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வச்சு அடிச்சிருப்பான். அதனாலதான் மூஞ்சில அப்படி ஒரு வீக்கம். அவனை நாக் அவுட் பண்றதுக்காக தான் அடிச்சானாமா. லைட்டா மயங்கிட்டானா அலேக தூக்கிட்டு போயிடலான்னு. ஆனா கொஞ்சம் அடி ஓவர் ஆனதுனால அவன் சாகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டான். நல்ல வேளை அவன் என் கையால சாகல. நேரா கொண்டு போய் ஒரோச்சிக்கிட்ட எப்படியோ ஒப்படைச்சிட்டேன். அவருமே இப்ப அதைத்தான் பண்ண போறாரு, அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். என்ன இப்ப சாக வேண்டிய உயிர் ஒரு 2 நிமிஷம் தள்ளி சாக போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் ரொம்பவும் பீதி ஆயிருச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ள ஓடனை காப்பாத்த முடியேன்னு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது. இல்ல அவரோட பையனையும் வேற கோட்டை விட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் ஸ்பாட்லயே கடலை குதிச்சு செத்துருவானுங்க. டாக் ஸ்டோம் கடுப்பாயி, ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? உனக்கு லாடா இருந்த அவரோட பையன் மேலேயே கைய வச்சிருக்க, அதுவும் அவன் ஒரு சின்ன பையன், எப்படி உனக்கு பண்ண மனசு வந்துச்சுன்னு கேட்டவன அவன் என்ன சொல்லுவான், இதை விட நான் பெரிய இழப்புகள்லாம் பார்த்தவன்டா, குரோசுமி கிளானையே அழிச்சிங்களே, அதை விடையா இது பெரிய தப்பு, இது சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் காண்டி பஞ்சிங் வச்சேன், இன்னும் உள்ளுக்குள்ள பப்ளிகா வச்சு மொமன சுக்கேவ சம்பவம் பண்ண போறாங்க, அதுதான் கண்ணா ஹைலைட், சட்டு புட்டுன்னு உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நானும் அதை எப்படியாச்சும் போய் பார்க்கணும்னு தான் ஆர்வமா இருக்கேன் அப்படி எப்படின்னு அந்த விஷயத்த சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். இப்ப மட்டும் இவங்களையும் காலி பண்ணிட்டு அவனையும் காலி பண்ணிட்டாங்கன்னா கொசுக்கி கிளானோட கதையே முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு இந்த நாட்டை ஆளணும் வாழணும்னு எவனுமே வரமாட்டான். அதுவும் இந்த சம்பவம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுதுன்னு இவ்வளவு நேரம் சோகமா இருந்தவங்க எல்லாம் இப்ப வெறியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடனோட கனவை நிறைவேற்றணும்னு 20 வருஷமா எப்படி 20 வருஷமா அடக்கி வாச்சுக்கிட்டே வந்திருக்கானுங்க. அதுவும் அவனுக்கு கண்ணுல மண்ணு தூவிட்டு இப்பதான் அதுக்கான கரெக்டான டைம் வந்துருக்குது. இனிமேட்டெல்லாம் எங்களை உன்னால ஸ்டாப் பண்ண முடியாது, அப்படியே நீ ட்ரை பண்ணாலும் உன்னை வெட்டி தள்ளிட்டு தான்டா நாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அறிகுறி ஆரம்பிச்சிருச்சு. காஞ்சிரோக்கு அவன் கிளானை மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அதுக்காகவே அகசாயா நயனை கடைசி வரைக்கும் கொல்லணும்னு அவனுக்கு ஆசை. இவங்களுக்கு கொசுகி கிளானை எப்படி ஏமாத்தி கொண்டுட்டாங்களேன்னு அவனுங்களை கொல்லணும்னு ஆசை. எனக்கு தெரிஞ்சு 2 குரூப் மேலேயுமே தப்பு இருக்குது. ஒருத்தன் பண்ண தப்புக்கு அந்த கிளானையே அவங்க பண்ண சம்பவம் தப்பு தான். அந்த டைம் கொசுகி கிளான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, அதை தடுத்து இருக்கணுமா இல்லையா? சரி, பட் ரிவெஞ்ச் எடுத்து இவன் மொத்த கிளானையும் அழிக்கணும்னு சூழ்ச்சி எல்லாம் பண்ணி ஏமாத்தி பண்றது தப்பு தான். இதனால மொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க. என்னமோ ஒண்ணு அடிச்சுக்கிட்டு செத்தானுங்கன்னா சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி கான்வர்சேஷன் அவனுக்கு பண்ணிட்டு இருந்தானுங்க. கைடோவே கடுப்பாயி காரி துப்பிட்டு சண்டைக்கு வந்துருவான். ஆனா நல்ல வேலை தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்திக்கிட்டே ஒரு வழியா இப்ப சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் இந்த சண்டையில ரைசோவை காலி பண்ணிட்டு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம உள்ளுக்குள்ள போய் கைடோவோட தலையில இருக்க நட்டு போல்ட் எல்லாம் கழட்டி இந்த தலையை தனியா கழட்டி வைக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.